மறுவாழ்வு புதுறவு. மாயாஜால் உதவியுடன் ஏற்பட்ட மறுபிறப்பும் காதலும். அது ஒரு விசித்திரமான விருப்பம்தான். ஆனால் நெருங்கிய நண்பர்கள் இடையில் பல ரகசியங்களை இருப்பது அதிசயமல்ல. அன்று சனிக்கிழமை. நானும் பிரியாவும் அவளுடைய கணவர் அர்ஜுனும் எங்கள் வீடுகளுக்கு அருகிலுள்ள காட்டின் வழியே வளைந்து செல்லும் ஆற்றங்கரையில் இருந்து ஒரு பழைய ஆலமரத்தின் அகன்ற நிழலில் காலை உணவைச் உண்டு கொண்டிருந்தோம். அந்த நிகழ்வின் முடிவில் பிரியா எங்களிடம் சொன்ன விஷயம் எங்களை திகைக்க வைத்தது. அவள் சொன்ன வார்த்தைகளை எங்களால் ஜீரணிக்கவே முடியவில்லை. அவள் ஒரு தீவிரமான புற்றுநோயால் அவதிப்பட்டுக் கொண்டிருந்தாள். இன்னும் சில மாதங்கள் மட்டுமே அவள் வாழ்வாள். அதையும் விட ஆச்சரியமானது, அடுத்து அவள் என்னிடம் சொன்னதுதான். நான் மறைந்தபின் நமது செல்லம் ஆர்யா என்னை பிரிந்து வாடுவதை நான் விரும்பவில்லை. அதனால் நான் ஒரு முடிவுக்கு வந்துள்ளேன். நமக்கு நிழல் வழங்கும் இந்த மரம் மந்திர சக்தி வாய்ந்தது. அது இதற்கு முன்பும் என் விருப்பங்களை நிறைவேற்றியுள்ளது. இன்று இந்த சக்தியிடம் நான் இன்னொரு வேண்டுகோளை தெரிவிக்கிறேன். என் உடலில் ஒரு அன்பான ஆன்மா குடிகொள்ள வேண்டும் என்பதே அது. நீங்கள் ஆர்யாவை ஆழமாக நேசிக்கிறீர்கள் என்பது எனக்குத் தெரியும். நீங்கள் இரகசியமாக ஒரு பெண்ணாக மாற விரும்புகிறீர்கள் என்பதும் எனக்குத் தெரியும். நீங்கள் சம்மதித்தால் உங்கள் ஆன்மா என் உடலில் புகுந்து என் நோயை உங்கள் உடலுக்குள் கொண்டு செல்லும். நீங்கள் நலமான என் உடலில் வாழ்வீர்கள். என் எஞ்சிய நாட்களை நான் உங்கள் உடலில் கழித்துக் கொள்வேன். நான் அர்ஜுனை கேள்விக்குறியாக பார்த்தேன். பிரியாவின் யோசனைக்கு அவன் தலையசைத்து சம்மதம் தெரிவித்தான். என் மறைந்திருந்த இயக்கத்தை பிரியா எப்படி கண்டுபிடித்தாள் என்று எனக்குத் தெரியவில்லை. ஆனால் அவள் சொன்னது சரிதான். ஒரு நீண்ட அமைதியான மௌனத்திற்குப் பிறகு நான் சம்மதமாக தலையசைத்தேன். பிரியாவும் அர்ஜுனும் வீடு திரும்பிக் கொண்டிருந்தபோது நான் அவள் சொன்னபடியே செய்தேன். என் ஆடைகளை களைந்துவிட்டு ஆற்றுக்குள் இறங்கினேன். பருவமழையால் அது பொங்கி வழிந்திருந்தது. வெண்மையாக நுரைத்து, அமைதியற்று, அபாயகரமாக. அமைதியைத் தேடி நான் பலமுறை இங்கு வந்திருக்கிறேன். ஆனால் இந்த முறை பயம் என்னை பற்றிக் கொண்டது. எனக்கு கடைசியாக நினைவிருந்தது, நீரின் வன்மையான இழுவை என்னை உள்ளே இழுத்து இருளில் மூழ்கடித்ததுதான். என் கண்கள் திறந்தபோது எனக்கு நன்கு அறிமுகமான ஓர் படுக்கையறையில் என் உடலைச் சுற்றி ஒரு துவலையுடன் நான் இருந்தேன். கண்ணாடியில் தெரிந்த பிம்பம் என்னுடைய புதிய உடலனிடையது. நான் கண்ணாடியில் கண்ட உருவத்தை உற்று நோக்கினேன். கருமையான கண்கள், மென்மையான இதழ்கள், நிர்வாணத் தோள்களில் ஒட்டிக்கிடந்த நீண்ட கருங்கூந்தல். அவள் மூச்சுவிடும் ஒவ்வொரு முறையும் அவளது மார்பகங்களின் வளைவு மேலெழுந்தது. அவளது இடுப்பு மெலிந்து வடிவான புடைப்புகளுடன் இணைந்திருந்தது. என் வேகமான மூச்சு என் மார்பகங்களுக்கு இடையேயான துவலைக்கட்டை அவிழ்த்தது. என் உடலிலிருந்து துண்டு நழுவியபோது நான் எனது நிர்வாண உருவை எதிர்கொண்டேன். நம்ப முடியாத அந்த உண்மையை உள்வாங்கிக் கொண்டு நான் இடவலமாகத் திரும்பினேன். இதற்கு முன் நான் ஒருபோதும் தாங்காத ஒரு பாரத்துடன் என் மார்பு உயர்ந்து இருந்தது. ஒவ்வொரு அடியிலும் என் இடுப்பு இயல்பாக அசைந்தது. ஒரு விசித்திரமான மின்சாரத் துடிப்பு என் உடலெங்கும் பாய்ந்து என் முந்தைய சுயத்தில் அறியாத உணர்வுகளை தட்டி எழுப்பியது. அதனுடன் நாணமும் என்னை வந்து அடைந்தது. நான் அவள்தான் என்று நான் முணுமுணுத்தேன். என் நடுங்கும் கைகள் என் வழுவழுப்பான கன்னங்களை பற்றிக் கொண்டன. நான் இனி பிரியா அர்ஜுனின் மனைவி, ஆர்யாவின் தாய். உணர்ச்சிகள் என்னை ஆட்கொள்வதற்கு முன் நான் ஜீன்ஸை ஒன்றை அணிந்து கொண்டேன். அது என் தொடைகளையும் இடுப்பையும் இறுக்கமாக பற்றிக் கொண்டது. அதன் ஜீப் மேலே சென்று ஒத்தான் மூடுவதற்கு முன் நான் இப்படியும் அப்படியும் நெளிய வேண்டியிருந்தது. மேலுடலில் ஒரு சாம்பல் நிற கிராப் டாப் என் மார்பகங்களைத் தொட்டு என் தொப்புளுக்கு சற்று மேலே நிலை கொண்டது. இதுபோன்ற ஆடைகளை நான் இதற்கு முன் ரகசியமாக அணிந்திருக்கிறேன். ஆனால் இந்த உடலில் ஒருபோதும் அணிந்ததில்லை. இப்போது பிரியாவின் வளைவுகளில் அவை உயிரோட்டம் பெற்றன. அலங்கார மேசையில் என் முகத்தைச் சுற்றியிருந்த நீண்ட கூந்தலை கோதினேன். கவனமான கைகளால் ஃபவுண்டேஷன், கன்சீலர் பூசி
பின்னர் காண்டூர் மற்றும் ஹைலைட் கொண்டு என் முகத்தை வடிவமைத்தேன். அதனைத் தொடர்ந்து ஐஷேடோ, ஐலைனர் மற்றும் மஸ்காரா பூசினேன். அடுத்து பூசிய லிப்ஸ்டிக் என்னை முழுமையாக உயிர்ப்பித்தது. எங்கள் அறையையும் ஆர்யாவின் அறையையும் பிரிக்கும் இடைவெளிக்குள் நான் மெதுவாக நுழைந்தேன். அங்கிருந்து வரவேற்பறையில் கிரிக்கெட் பார்த்துக் கொண்டிருந்த அர்ஜுன் தன் முதுகை காட்டியபடி அமர்ந்திருப்பதை என்னால் பார்க்க முடிந்தது. என் தொண்டை அடைத்தது. இனி அவன் எப்படித்தான் என்னை அணுகுவனோ? அவனை எதிர்கொள்ள தெம்புமில்லாமல் நான் சமையலறைக்குள் நழுவினேன். குளிர்சாதனப் பெட்டியில் சில மீதமான உணவுகள் இருந்தன. விரைவில் பிரியாணியின் இதமான நறுமணம் காற்றில் பரவியது. அர்ஜுன் உணவருந்த வந்து உட்கார்ந்தான். ஒவ்வொரு வாய் உணவிலும் அவரது பசி அதிகரிப்பதை கவனித்தேன். நான் அவனுக்கு அமைதியாக பரிமாறினேன். நான் என் தட்டைத் தொடவே இல்லை என்பதை அவன் கவனிக்கவில்லை. என்னை நானே தேத்திக் கொண்டேன். என் இடுப்பளவை கவனித்துக் கொள்ள வேண்டும் அல்லவா? சாப்பாடு முடிந்ததும் அர்ஜுன் வரவேற்பு அறைக்கு சென்று விட்டான். சிறிது நேரத்தில் நிலவிய அமைதியை ஜீப் டயர்களின் சத்தம் கலைத்தது. ஒரு கணம் கழித்து விட்டு மணி ஒலித்தது. அர்ஜுன் கதவை திறந்தான். அவன் கீழ் வேலை பார்க்கும் சரக அதிகாரி சுரேஷின் பரிச்சயமான குரல் கூடம் முழுவதும் கேட்டது. ஆற்றங்கரையில் அவர்கள் சில பொருட்களை கண்டெடுத்திருந்தார்கள். என் பழைய பணப்பை, என் அடையாள அட்டை, நான் கைவிட்டிருந்த உடைகள். இதன் உரிமையாளர் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டிருப்பார் என்று உறுதியாக நம்பிய காவல்துறை சடலத்தை தேடிக் கொண்டிருந்தது. அர்ஜுன் வந்தவரை கையாள்வதைக் கேட்டவாறே நான் யாருக்கும் தெரியாமல் அறையின் நிழலில் என்னை மறைத்துக் கொண்டேன். என்னால் அவர்களை ஒருபோதும் எதிர்கொள்ள முடியாது. எனது கூற்றில் ஒரு சிறு தவறு எல்லாம் சிதைந்துவிடும். அர்ஜுன் அந்த அதிகாரியுடன் சென்ற பின்னும் என் நெஞ்சு நடுங்கியது. என் பழைய வாழ்க்கை ஏற்கெனவே அழிக்கப்பட்டுக் கொண்டிருந்தது. அன்றிரவு நான் பிரியாவின் எனது என்று சொல்ல வேண்டும் மடிக்கணினியைத் திறந்தேன். அவர்களுடைய பொதுவான கனவுச் சொல்லை அர்ஜுன் என்னிடம் சொல்லியிருந்தான். அந்த மடிக்கணினி பிரியாவின் மனதை எனக்கு திறந்து காட்டியது. அவள் ஒரு நாட்குறிப்பைப் போல எழுதப்பட்ட ஒரு தனிப்பட்ட வலைப்பதிவை வைத்திருந்தாள். அந்தப் பதிவுகள் தினசரியானவை அல்ல, ஆனால் அவை அனைத்தும் சேர்ந்து அன்பு, சிறு சிறு ஏமாற்றங்கள் மற்றும் ரகசியங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கையை பின்னியிருந்தன. அவளுடைய வார்த்தைகளின் வழியே அவள் அர்ஜுனுடன் பகிர்ந்து கொண்ட சிரிப்பையும் ஆர்யாவிடம் காட்டிய பாசத்தையும் சில சமயங்களில் அவர்களுடைய நண்பனான என்னைப் பற்றியும் அவளுடைய அமைதியான அவதானிப்புகளையும் நான் ஓரளவு கண்டு கொண்டேன். அவளுடைய கைபேசி இன்னும் பலவற்றை வெளிப்படுத்தியது. அவள் அதிகம் அழைத்த நபர்கள், அவள் தவிர்த்த நண்பர்கள், ஆர்யாவின் பள்ளியில் அவள் நம்பிய தாய்மார்கள் மற்றும் அவள் பணிவான நிதானத்துடன் சகித்துக் கொண்டவர்கள். நான் அவை அனைத்தையும் மனப்பாடம் செய்து கொண்டேன். நாளை நான் பிரியாவுடைய பணியிடத்தில் அடியெடுத்து வைப்பேன், ஒரு வங்கி மேலாளரின் நிதானம் தவறாத உதவியாளராக. அதன்பின் மாலை 4 மணிக்கு ஆர்யா தனது முகாமிலிருந்து திரும்புவாள். அவளை வரவேற்க காத்திருக்கும் தாய்மார்களின் கூட்டத்தில் நானும் ஒருத்தியாக இருப்பேன். நான் அலைபேசியை மீண்டும் அலசினேன். என் கண்கள் கண்ணீரால் மங்கின. பிரியாவின் சமூக ஊடக பக்கங்கள் குடும்ப படங்களால் நிரம்பி வழிந்தன. நாங்கள் நால்வரும் ஒன்றாக இருக்கும் படங்கள். அர்ஜுன், பிரியா, ஆர்யா மற்றும் நான். ஆனால் அந்த மனிதன் இப்போது இல்லை. நான் படுக்கையில் சாய்ந்து படுத்தேன். என் கன்னங்களுக்கு அடியில் இருந்த தலையணை ஈரமாக இருந்தது. என் உடல், அவளுடைய உடல், வெதுவெதுப்பாகவும் உயிருடனும் ஏதோ ஒன்றுக்காக காத்திருப்பதாகவும் இருந்தது. வெகு தொலைவில் முகாமில் ஒரு குழந்தை உறங்கிக் கொண்டிருந்தது, தன் தாயைப் பற்றிய கனவுகளைச் சுமந்து கொண்டு. நாளை ஒரு புதிய தாய் தன்னை மீண்டும் வீட்டுக்கு அழைத்துச் செல்லப் போகிறாள் என்பதைச் சிறிதும் அறியாமல். மறுநாள் காலை என் ஒரு நேர்த்தியான பருத்திச் சேலையை அணிந்து கொண்டு கண்ணாடி முன் நின்றேன். முதலில் சேலை மடிப்புகள் கோணலாக விழுந்தன. 2 முறை அவற்றை மீண்டும் சரி செய்ய வேண்டியிருந்தது. சிறிதளவு மை, மெல்லிய ஐலைனர் மற்றும் மங்கலான லிப்ஸ்டிக் ஆகியவை அந்த தோற்றத்தை மிளிர செய்தன. ஆனாலும் ஏதோ ஒன்று முழுமையடையாதது போல் உணர்ந்தேன்.
அப்போது சட்டென்று எனக்கு புரிந்தது. என் கைப்பையிலிருந்து ஒரு சிவப்பு ஓட்டும் பொட்டை எடுத்து என் புருவங்களுக்கு நேர் மேலே நெற்றியில் வைத்துக் கொண்டேன். பிரியாவின் முகம் என்னை பார்த்தது இல்லை, இல்லை, என் முகம் அது. இம்முறை நான் ஒரு மெல்லிய திருப்தியுடன் புன்னகைத்தேன். வங்கியில் கிசுகிசுப்புகள் என்னை பின்தொடர்ந்தன. சில ஆண்கள் கண் கொட்டாமல் என்னை பார்த்தனர், சிலர் என் உடலை பற்றி முணுமுணுத்து பேசினர். பிறகு மற்றவர்களும் இருந்தனர், ஆபாசமான சொற்களை மிகவும் தாராளமாக உதிர்த்தவர்கள். மற்றவர்களை விட ஒரு குரல் கூர்மையாக ஒலித்தது, கணவருடன் களியாட்டங்கள் நிறைந்த இரவுகள் அமைந்தது போல. என் கன்னங்கள் சூடேறின. கோபமா, தர்மசங்கடமா, எது அதிக சுடை ஏற்படுத்தியது என்று என்னால் சொல்ல முடியவில்லை. ஆனால் நான் ஒரு கனிவான புன்னகையை வரவழைத்துக் கொண்டு வேகமாக நடந்து சென்று வேலையில் மூழ்கினேன். இப்போது நான் பிரியாவின் நற்பெயரை காப்பாற்ற வேண்டியிருந்தது. அது இப்போது என்னுடையதாகிவிட்டது. சரியாக மாலை 4 மணிக்கு பள்ளிப் பேருந்து வந்து நின்றபோது அதன் பிரேக்குகள் தெருவில் கீச்சிட்டன. தாய்மார்கள் எழுந்து துப்பட்டாக்களைச் சரி செய்து கொண்டும் குடைகளைச் சமநிலைப்படுத்திக் கொண்டும் மெல்லிய அரட்டைகளில் ஈடுபட்டனர். நான் அர்ஜுனுடன் சற்று தள்ளி நின்று கொண்டிருந்தேன். என் இதயம் படபடத்தது. குழந்தைகளுக்கு ஒருவித உள்ளுணர்வு, ஒரு மறைக்கப்பட்ட உண்மை உணரி இருப்பதாக நான் எப்போதும் நம்பியிருந்தேன். ஆர்யா என்னை பற்றி அவ்வாறு உணர்ந்தால் என்ன செய்வது? தன் தாய் மாறிவிட்டாள் என்பதை அவள் உணர்ந்தால் என்ன செய்வது? பேருந்தின் கதவு படீரென திறந்தது. சின்னஞ்சிறு குழந்தைகள் முட்டி மோதிக்கொண்டு இறங்கினர். அவர்களின் முதுகுப்பைகள் சிறிய உடல்கள் மீது மோதின. அப்போது நான் அவளை பார்த்தேன், ஆர்யாவை. அவளுடைய கண்கள் மின்மினி போல ஒளிர்ந்தன. அம்மா, அப்பா என்று கத்திக்கொண்டே எங்களை நோக்கி ஓடி வந்தாள். அவள் மிகுந்த வேகத்துடன் என் மீது பாய்ந்தாள். நான் தடுமாறி விழப்போனேன். அவளுடைய தலை என் வயிற்றில் மோதியது. என் வலியை தாங்கிக் கொண்டு புன்னகைத்தபடி அவளை இறுக்கமாக அணைத்துக் கொண்டு அவளுடைய கூந்தலின் இதமான வாசனையை உள்ளிழுத்தேன். அவள் அர்ஜுனைப் பார்க்கத் திரும்பினாள். அவனோ எளிதாக அவளை தன் கையின் வளைவில் தூக்கிக் கொண்டான். கலகலவெனச் சிரித்தபடி, நீங்கள் இருவரும் ஒரே நேரத்தில் எனக்கு முத்தமிட வேண்டும் என்று அவள் வற்புறுத்தினாள். அப்படியே நாங்கள் செய்தோம். எங்கள் உதடுகள் அவளுடைய கன்னங்களைத் தொட்டபோது எங்களுக்குள் சிரிப்பு குமுறாக பரவியது. ஒரு கண நேரம் நாங்கள் மூவரும் முழுமையடைந்ததாக உணர்ந்தோம். இது இயல்பானது என்பது போல. எங்கள் குடும்பம் அதன் இயல்பு நிலைக்குத் திரும்பியது. நான் சமைத்தேன், வேலைக்கு சென்றேன், ஆர்யாவுக்கு கதை சொல்லி தூங்க வைத்தேன். ஒவ்வொரு காலையும் வீடு முழுவதும் எதிரொலிக்கும் அவளது சிரிப்பொலியுடன் எங்கள் நாள் துவங்கியது. ஒரு நாள் வழக்கம் போல் அர்ஜுன் ஆர்யாவை பள்ளியில் விட்டுவிட்டு வேலைக்குச் செல்ல கிளம்பினான். எங்கள் மகள் குறும்புத்தனமாக கேட்டாள், அப்பா, எதையாவது மறந்துவிட்டீர்களா? அர்ஜுன் குழப்பத்துடன் ஒரு கணம் அவளை பார்த்தான். ஆர்யா கண்கள் துள்ள கலகலவெனச் சிரித்தாள். நீங்கள் அம்மாவுக்கு விடைபெறும் முத்தம் கொடுக்கவில்லை. இதை கேட்டு நான் உறைந்து போனேன். அர்ஜுன் ஒரு கணம் மட்டுமே தயங்கி மீண்டும் உள்ளே திரும்பி வந்தான். மென்மையாக என் பக்கம் கையை நீட்டி என்னை நெருக்கமாக இழுத்து தன் உதடுகளை என் உதடுகளுடன் பதித்தான். சுருக்கமாக இருந்தாலும் எனக்கு மின்சாரம் பாய்ந்தது போல் இருந்தது. அது எவ்வளவு இயல்பானது, ஆனாலும் அதிர்ச்சியில் என் முழங்கால்கள் கிட்டத்தட்ட தளர்ந்துவிட்டன. என்னை நான் சமாளிக்கும் முன்னே அவர்கள் இருவரும் காருக்கு உள்ள மறைந்து போனார்கள். நாட்கள் கடந்தன. நான் அவற்றை கவனமாக எண்ணினேன். அர்ஜுன் பாசமாக இருந்தான். ஆனால் இரவு வந்ததும் அவன் விலகிச் சென்றான். எங்கள் படுக்கை அவன் பக்கம், என் பக்கம் என எங்களுக்கு இடையில் ஒரு கண்ணுக்கு தெரியாத சுவருடன் திரிக்கப்பட்டிருந்தது. முதலில் அவன் பிரியாவுக்காக வருந்துகிறான் என்று எனக்கு நானே சொல்லிக் கொண்டேன். ஆனால் பிறகு ஒருவேளை நான் காரணமாக இருக்கலாம் என்று நினைத்தேன். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த உடலுக்குள்ளே நான் ஒரு காலத்தில் அவனுடைய நெருங்கிய தோழன், இன்னொரு ஆண ஒரு பெண்ணாக என்னை அவன் எப்போதாவது உண்மையாக விரும்புவானா? பிறகு என் முதல் மாதவிடாய் வந்தது. வலி, இரத்தம்,
மற்றும் அசௌகரியம். அந்த இரத்தப்போக்கு நின்றபோது நான் விசித்திரமாக புத்துணர்ச்சி பெற்றேன். எல்லா வகையிலும் ஒரு மனைவியாக இருப்பதை இறுதியாக தழுவத் தயாரானேன். ஆனால் அர்ஜுன் அசையாமல் இருந்தான். நாங்கள் ஒருவரையொருவர் சுற்றி வருவது போல இருந்தது. முதல் அடியை எடுத்து வைக்க ஒவ்வொருவரும் அஞ்சினோம். ஏக்கத்தால் பிணைக்கப்பட்டு மோனத்தில் சிக்கிக் கொண்டோம். எங்களது 19வது இரவு அந்த மோனதை கலைத்தது. ஒரு கெட்ட கனவிலிருந்து நான் விழித்தேன். அந்த மாயாஜால ஆலமரத்திற்கு அப்பால் இருந்த பாறைகளில் என் பழைய உடல் சிதைந்து கிடந்தது. முழித்துக்கொண்டு இதயம் படபடக்க நான் திரும்பி பார்த்தேன். படுக்கையில் அர்ஜுனின் பக்கத்தில் ஏற்பட்ட மெல்லிய அசைவுகளை கவனித்தேன். நான் உறைந்து போனேன். அவனது சுவாசம் வேகமாகவும் சீரற்றதாகவும் இருந்தது. போர்வைக்கு அடியில் அவனது கை அசைந்தது. காற்றில் பரவியிருந்த மெல்லிய கஸ்தூரி மணம் என்ன நடக்கிறது என்பதை உறுதி செய்தது. என் நெஞ்சு இறுக்கமடைந்தது. கோபம், வலி, ஆசை, பெயரிட முடியாத ஒரு புயல். அவனால் தன்னைத் தானே தொட முடிகிறது. ஆனால் என்னை தொட முடியாதா? இறுதியாக அவன் அசைவற்று மீண்டும் உறக்கத்தில் ஆழ்ந்தபோது நான் முழு விழிப்புடன் அந்த இருளை வெறித்துப் பார்த்தேன். நான் அவனை எதிர்கொள்வேன், கோபத்தால் அல்ல, உண்மையால். நான் அதிகாலையில் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டேன். எழுந்து ஆர்யாவின் கதவை மூடி வைத்துவிட்டு சமையலறையில் வேண்டுமென்றே சத்தம் எழுப்பினேன். பாத்திரங்கள் ஒன்றோடொன்று மோதும் சத்தம், தண்ணீர் ஓடும் சத்தம். சில நிமிடங்களுக்குப் பிறகு தூக்கக் கலக்கத்துடன் அர்ஜுன் உள்ளே நுழைந்தான். குட் மார்னிங், யாரோ சீக்கிரமாக எழுந்துவிட்டார்கள். இரவு சரியில்லையா என்று அவன் முணுமுணுத்தான். நான் என் குரலைத் தாழ்த்தி உறுதியாக வைத்திருந்தேன். ஒரு நிமிடத்தில் காபி தயாராகிவிடும். முதலில் முகம் கழுவிக்கொள். நாம் பேச வேண்டும். என் தொனியை உணர்ந்து அவன் அமைதியானான். திரும்பி வந்ததும் அவன் மேஜையில் அமர்ந்து காத்திருந்தான். நான் அவனது கோப்பையை கீழே வைத்துவிட்டு எதிர் நாற்காலியில் அமர்ந்தேன். என் வார்த்தைகள் கூர்மையாக, கிட்டத்தட்ட ஒரு சீரல் போல வெளிவந்தன. இன்று காலை உன்னை கவனித்தேன். உனக்கு அருகில் உறங்கும் மனைவி இல்லையா? அவள் உன்னை பூர்த்தி செய்திருக்கலாமே, செய்திருக்க வேண்டுமே. அவளுடைய தேவைகளும் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கலாம். அவன் தாழ்த்த குரலில் பதிலளித்தான். நான் உன்னை மனைவியாகும்படி ஒருபோதும் கேட்கவில்லை. ஆர்யாவுக்கு ஒரு தாயை மட்டுமே நான் விரும்பினேன். நான் உன்னுடன் உடலுறவு கொள்ள விரும்பினால் நீ அதை அருவருப்பாய் என்று நினைத்தேன். நான் முன்னோக்கிச் சாய்ந்தேன். என் கண்கள் அவன் கண்களையே நிலைத்திருந்தன. வேறு ஒரு விஷயமும் இருக்கிறது என்றேன். நான் முன்பு எல்லாம் பெண் அலங்காரம் செய்து கொண்டபோது என் காதலனாக யாரை கற்பனை செய்து கொண்டேன் என்று உனக்குத் தெரியுமா? ஆச்சரியத்தில் அவரது விழிகள் விரிந்தன. நீ என்றேன். நீ என்னை முழுமையாக ஏற்றுக்கொள்ளும்போது பிரியாவிற்கு துரோகம் செய்வதாக நினைக்கக்கூடாது. நீ முழுமையாக வாழ வேண்டும் என்றுதான் அவள் நினைப்பாள். மேலும் ஒரு விதத்தில் நான் எனக்கே ஒருபோதும் ஒப்புக்கொள்ளாத ஒரு விஷயத்திற்கு பதிலளிக்கிறாயோ? எங்களுக்கு இடையே ஒரு கனமான, உணர்ச்சிகூடிய மௌனம் நிலவியது. நான் அமைதியாகி அவனிடம் சொன்னேன், இன்று இதைப் பற்றி சிந்திப்போம். இன்றிரவு ஒரு தொடக்கமாக இருக்கட்டும். கணவன் மனைவியாக நாம் முறையாகத் தொடங்குவோம். அவன் விழுங்கிவிட்டு என் பார்வையைச் சந்தித்தான். பல வாரங்களுக்குப் பிறகு முதன்முறையாக நேர்மையான, ஒளிவுமறைவற்ற ஒன்று எங்களுக்குள் பரிமாறப்பட்டது. விடியற்கால மோதலுக்குப் பிறகு வீடு மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பியது. ஆர்யா தன் தாத்தா பாட்டியுடன் நாளை கழிக்க ஆவலாக காரை நோக்கித் துள்ளிக் குதித்துச் சென்றாள். அர்ஜுன் என்னிடம் விடைபெறும் அணைப்பிற்காக குனிந்து என்னை முத்தமிட்டான். ஆனால் இந்த முத்தம் நீடித்தது. இதற்கு முந்தைய எல்லா வேளைகளை விட நீண்ட, ஆழமான, இதமான முத்தம் அது. என் கற்பனை மட்டும்தானா? அல்லது எங்களுக்குடையான் சுவர் இறுதியாக உடைந்துவிட்டதா? அதைப் பற்றி யோசிக்க எனக்கு நேரமில்லை. அலுவலகம் எனக்காக காத்திருந்தது. ஆனாலும் நாள் முழுவதும் அந்த நினைவு எனக்குள் ரீங்காரமிட்டுக் கொண்டிருந்தது.
இனிமையாகவும் அமைதியற்றதாகவும் இருந்த ஒரு மெல்லிய எதிர்பார்ப்பின் முணுமுணுப்பு அது. மாலை வேளையில் ஆர்யா இல்லாததால் வீடு வழக்கத்திற்கு மாறாக அமைதியாகக் காணப்பட்டது. அறைகள் முழுவதும் நிழல்கள் நீண்டு அடக்கி வைக்கப்பட்ட மூச்சைப் போல அமைதி சூழ்ந்தது. இன்றிரவு எல்லாவற்றையும் மாற்றிவிடக்கூடும் என்ற எண்ணத்தில் என் இதயம் படபடத்தது. நான் ஒரு லேஸ் வேலைப்பாடுள்ள நெக்லிஜியையும் அதற்கு பொருத்தமான பிரா மற்றும் பேண்டீஸ் செட்டையும் தேர்ந்தெடுத்தேன். அந்தரங்கமான, துணிச்சலான, என் பெண்மையை வெளிப்படுத்தும் ஆடைகள். நான் தயாராக இருந்தேன், ஆனால் ஒரு மணப்பெண்ணைப் போல படுக்கையில் காத்திருக்கவில்லை. இல்லை, அவன் என்னைத் தேட வேண்டும் என்று நான் விரும்பினேன். இரவு 9 மணிக்கு அர்ஜுனின் கார் வந்து நின்றபோது நான் ஆர்யாவின் அறையில் ஒளிந்து கொண்டேன். அங்கிருந்து நான் கவனித்தேன். சாவித்தட்டில் சாவிகள் ஒன்றோடொன்று மோதும் சத்தம், ஷூ ரேக்கின் கீறல் சத்தம், அவன் எங்கள் படுக்கையறைக்குள் நுழையும்போது அவன் காலடிகள் எழுப்பும் தடக் என்ற சத்தம். உள்ளே செல்வதற்கு முன் நான் 10 வரை எண்ணினேன். பயணத்தால் களைப்படைந்திருந்த அவன் படுக்கையில் அமர்ந்திருந்தான். அவன் என்னைப் பார்த்த அந்த நொடியில் அவன் முகம் ஆச்சரியத்தால் பிரகாசித்தது, பின்னர் ஆசையால் மென்மையடைந்தது. அவன் தன் கைகளை விரித்து என்னை அருகில் வருமாறு சைகை காட்டினான். நான் அவனை நோக்கி மெதுவாக நகர்ந்தேன். ஒவ்வொரு அடியையும் நிதானமாக எடுத்து வைத்தேன். என்னை விழுங்கும் அவனது பார்வையைச் சுவைத்தேன். நான் அவனை அடைந்ததும் அவன் என்னை தன் மடியில் இழுத்துக் கொண்டான். அவனது உதடுகள் என் உதடுகளைக் கவ்விக்கொண்டன. அவனது முத்தம் இனி தயக்கத்துடன் இல்லை, அது பசியுடன், வற்புறுத்தலாக, உரிமை கோருவதாக இருந்தது. அவன் நாடாவை இழுத்தபோது என் உடை நழுவியது. அவனது கைகள் அன்புடனும் அவசரத்துடனும் என்னை ஆராய்ந்தன. பதிலுக்கு நான் அவன் உடலைத் தொட்டேன். அவன் பதிலளிப்பதை உணர்ந்தேன். விரைவில் எங்கள் ஆடைகள் கழன்று விழுந்தன. நாங்கள் நிர்வாணமாக நடுங்கிக் கொண்டிருந்தோம். அவன் என்னைத் தூக்கி படுக்கையில் கிடத்தினான். என் உடல் இந்த இணைப்பிற்காகவே படைக்கப்பட்டது. அவனுக்காக தன்னைத் திறந்து கொண்டது. விரைவில் என் உதடுகளிலிருந்து ஒரு பெருமூச்சு வெளிப்பட்டது. பாதி அதிர்ச்சி, பாதி பேரின்பம். உணர்வுகளின் அலைகள் என் உள்ளிருந்து பரவி ஒவ்வொரு நரம்பையும் நிரப்பின. நான் உள்ளுணர்வின்படி அவனைப் பற்றிக்கொண்டு என்னை நோக்கி இழுத்தேன். அவனது அவசரம் அதிகரிப்பதை என்னால் உணர முடிந்தது. நான் அவனை இறுகப் பற்றிக் கொண்டேன். என் நகங்கள் அவன் தோள்களில் பதிந்தன. அந்த தருணம் எங்களை ஆட்கொண்டபோது மூச்சிறைக்க கதறல்கள் என்னிடமிருந்து வெளிவந்தன. பிறகு எல்லாம் முடிந்தது. அமைதி எங்களைச் சூழ்ந்தது. காலைச் சூரிய ஒளி நாங்கள் பின்னிப் பிணைந்திருப்பதைக் கண்டது. அவன் உறங்குவதைப் பார்த்துக் கொண்டிருந்தபோது என் எண்ணங்கள் என் உருமாற்றத்தின் இறுதிப்படியை நோக்கித் திரும்பின. ஆர்யா என்னை ஏற்றுக்கொண்டாள். அர்ஜுன் என்னைத் தனதாக்கிக் கொண்டான். இப்போது ஒரே ஒரு சோதனை மட்டுமே எஞ்சியிருந்தது, எங்கள் பெற்றோர். அந்த வார இறுதியில் ஆர்யாவை அவளுடைய தாத்தா பாட்டியிடமிருந்து அழைத்து வரச் சென்றபோது நான் ஒரு மாற்றாகவோ என் பழைய வாழ்க்கையின் ஒரு பேயாகவோ அல்லாமல் மறுபிறவி எடுத்த பிரியாவாக உள்ளே செல்ல தீர்மானித்தேன். அதற்குள் நான் பிரியாவின் குழந்தை பருவ கதைகளையும் அவளுடைய நினைவுகளையும் அவளுடைய பழக்க வழக்கங்களையும் படித்திருந்தேன். அவர்கள் அறிந்த மருமகளாகவும் அவர்களின் பேத்திக்கு தேவையான தாயாகவும் அவர்களைச் சந்திக்க நான் தயாராக இருந்தேன். நேரம் வரும்போது நான் தடுமாற மாட்டேன். ஏனென்றால் அவர்களின் கூடத்தில் உறங்கிய அந்தச் சிறுமி இனி வேறொருவரின் குழந்தை அல்ல, அவள் என் மகள். என் அருகில் இருந்த அந்த ஆணழகன் ஒரு காலத்தில் என் நண்பன், இப்போது என் கணவன், என் காதலன், என் விதி.